அடுத்து நாம என்ன கேள்வி பார்க்க போறோம்னு கேட்டால் ஆர் சமன் ஒன்றிங்கள் யூ சக ஒன்றிங்கள் வி. அப்ப இந்த சூத்திரத்துல எங்களுக்கு யூவின் பெருமானம் தந்திருக்கிறார், அந்த பெருமானம் வியின் பெருமானம் தந்திருக்கிறார். அப்ப பாருங்க, ஆர் சமன் ஒன்றிங்கள் 4 சக ஒன்றிங்கள் 6. என்ன பெருமானத்தை தந்தாரோ நிஷான் அவர் என்ன பெருமானத்தை தந்தாரோ அந்த பெருமானத்தை என்ன செய்வோடு கொண்டே நாங்க பிரதியீடு செய்து கொள்ள வேண்டும். அப்ப அதுல நாங்கள் யூக்கு பதிலானாலும் பிக்கு பதிலா 6. சரிதானே? சரி. அப்ப இது என்ன பாத்தீங்கன்னா எங்கட சாதாரண பின்ன சுருக்கள். அப்ப 4க்கு மாறுக்கு நாங்க போமாசி பாப்போம் 12, 4க்கு மாறுக்கு போமாசி பாப்போம் 12. அப்ப பாருங்க நம்மூட்டு 12 என்றபடியால் தொகுதி எண்ணம் 3ஆல பெருக்கப்படும். அப்ப ஓர் 3 3 சக ஆர் 2 தான்டா 12 பிள்ளைகள். அப்ப இந்த தொகுதி எண் 2ஆல பெருக்கப்படும். அப்ப ஓர் 2 2. அப்ப 12 5 12. அப்ப 6 பெருமானம் இங்க என்ன கிடைக்கிறார்? 5 12. அப்ப இங்க முதலாவது செயல்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா யூவுக்கும் பிக்கும் பிரதியீடு தான். அடுத்த பெருமானம் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்? எப்படி பின்னத்தை சாதாரண வழிமுறையில சுருக்குவோமோ அப்படி சுருக்கி கொள்ள போறோம். அப்ப 6 பெருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 12. சரிங்களா பிள்ளைகள்? ரைட், நோட் பண்ணுங்கடா.